நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம். ரைட், ஒரு பக்கம் அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது விறுவிறுப்பாயிட்டு வருது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சில இடங்கள்ல தேர்தலை புறக்கணிக்கிறதுல மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த செய்தி எங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்துல ஒரு தரப்பு மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது வேங்கை வயல் விவகாரம் வழக்கு விசாரணையில ஒரு தரப்பினர் அதிருப்தியில இருக்கிறதுனால இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. பார்த்திபன், பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறல் வேங்கை வயல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி அதிகாரிகள் யாராச்சும் அங்கே களத்துக்கு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. பட் தங்களுடைய அதிருப்தியையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக வேங்கை வயலில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்கள் தற்பொழுது தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்திபன், இப்பதான் நம்ம வேங்கை வயல்ல இப்படி ஒரு தரப்பு மக்கள் தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தபடியா ராமநாதபுரம் மாவட்டத்திலே இதே மாதிரி நடந்திருக்கு. திருவாடானை பக்கத்துல 2 கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா? எஸ், இளஞ்சியமங்கலம் மற்றும் கிடக்கூர்ன்ற 2 கிராமங்கள். அந்த கிராம மக்கள் 2 கிராமங்களை இணைக்கக்கூடிய ஆற்றுப்பாலம் அமைத்து தரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம்.